வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான லஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்சு காம்போவில் பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான மோர் குழம்பும், அந்த மோர் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மோர் குழம்புக்கு மட்டும் இல்லை, சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது போல் சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த மோர் குழம்பும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம காலிஃப்ளவர் மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதுலேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் அரிசி மாவு சேர்க்கும் போது. 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நீங்கள் எடுத்திருக்க அளவுக்கு தகுந்த அளவு நீங்கள் எல்லா பொருட்களும் சேர்த்துக்குங்க. காரம், உப்பு எல்லாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நமக்கு அதில் உள்ள ஈரத்துலேயே நல்லா மசாலா ஒட்டி வரும். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேணாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கைவிடாமல் இது போல் கலந்து கொடுத்துட்டே வந்திங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஊறினா தான் நமக்கு காலிஃப்ளவர் வறுவல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இது நல்லா ஊறட்டும். மோர் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 2 இல்லை 3. இது பெருசாக இருந்ததுனால 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னா இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் பச்சரிசியும் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா கழுவிட்டு தான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதனால் இந்த தண்ணியோடையே சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். நல்லா இதை நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்திங்கன்னா அந்த மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மோர் குழம்பு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அது சேர்த்து சாப்பிடும் போது அதுக்காக தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. நமக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா லைட்டாக இது போல் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. நமக்கு இதில் தேங்காய், அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். நம்ம
கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்காகி வரும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்கன்னு சொன்னேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 2லேருந்து 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிரை வந்து நீங்கள் விஸ்க் வச்சு கூட மசிச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்திங்கன்னா தயிர் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கும். இப்போ இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் தயிரை அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கொதிக்க வச்ச குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சியும் வந்துடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு திக்காகி இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அதோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். சூட்டோடே சேர்த்தோம் அப்படின்னாக்கா தயிர் திரிஞ்சு போயிடும். மோர் குழம்பு நமக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க ஒத்தாப்பில். நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இதில் காய்கள் சேர்த்து கூட செய்யலாம். அந்த மோர் குழம்புலாம் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் காயெல்லாம் சேர்க்காம வெறுமனே தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து செஞ்ச உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க கையோட. இப்போ அடுத்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான கடாயாக எடுத்துக்குங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் தான் செஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 பூண்டு பல் பொடுசாக நறுக்குனது, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வதங்கும் போதே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வதங்கி வந்தாலே போதும். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். எண்ணெயிலேயே நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இடையில நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இது போல் நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த மசாலா கூட காலிஃப்ளவர் சேர்ந்து ஒன்று கலந்து வரணும். அது அந்த வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டு இறக்கிக்க வேண்டியதான். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அந்த கடாயில் சாதத்தை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே போல் சாப்பாட்டுக்கு இது போல் மோர் குழம்பு, தயிர் சாதம், சாம்பார், ரசம்னு சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த லஞ்சு காம்போ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.